நீ அவளை கேக்குற விஷயம் தப்பு இல்ல, ஆனா இங்க வச்சு கேக்குற பாரு அதுதான் தப்பு. உள்ள போய் பேசலாம்ல. தள்ளடி. நீ போமா. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். கல்யாணமாக போற பொண்ணு கை நீட்டி அடிச்சிட்டேன். என்னோட பயம் கோவமா மாறிடுச்சு. கோவம் புத்திக்கு சத்ருன்னு சரியாதான் சொல்லிருக்காங்க. அக்கா, என்ன பசிக்குதுக்கா. இன்னுமா சாப்பிடல நீ? சரி வா. இரு. வா போலாம். வாசனையா இருக்கு. சாப்பாட்டை எடுத்து ஒரு உருண்டை புடிச்சு அத கையில வாங்கி சாப்பிடுற சுகம் இருக்கே, அது தனி சுகம். பசிக்கிறவங்க வரலாம். சரி, இந்தாடா சிவா, நீ சாப்பிடு. எப்படி இருக்கு?
சூப்பரா இருக்குக்கா. யாரும் வர மாட்டாங்க போல. நீ சாப்பிடுறா. இந்தா. எல்லாருக்கும் உருண்டை இருக்கு. வர்றவங்க சாப்பிடலாம், வராதவங்க இத மிஸ் பண்ணிடுவாங்க. பூர்ணி, இது அம்மா உருண்டை, ரொம்ப பாசமானது. இது அப்பா உருண்டை, நம்மள ரொம்ப பாதுகாக்கிறது. சாப்பிடுங்க. அக்கா, இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சுல? மறுபடியும் எப்ப சாப்பிடுவோன்னு தெரியாது. எனக்கு அந்த அளவுக்கு பசி இல்லதான், இருந்தாலும் வாசனை புடிச்சுக்கிட்டு என்னால அங்க உட்கார முடியல. நான் கஷ்டப்பட்டு உங்க எல்லாரையும் வேற கஷ்டப்படுத்திட்டேன். என் பொண்ணு அடிச்ச இந்த கைக்கு சூடுதான் வைக்கணும். என் மேல அன்பு இருக்கிறதுனால தானே நீ இப்படி பயப்படுற. கோவம் வந்ததுனால தான் அடிச்ச. அடிக்கிற கைக்கு அணைக்கவும் உரிமை இருக்குல்ல. அம்மா, நீ அடிச்சதுக்கெல்லாம் நான் வருத்தப்படலம்மா, வருத்தப்படவும் கூடாது. அப்பா, தென்றல், நீ எங்களுக்கு குழந்தை இல்லம்மா, நாங்க தான் உனக்கு குழந்தைங்க. ஒரு தாயை பெத்தெடுக்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. தென்றல், உன் கையால எனக்கு ஒரு உருண்டை கொடு. எனக்கு ஒண்ணு கொடு. எங்களுக்கு ஒரு உருண்டை. சரி. எனக்கும் ஒரு உருண்டை.
உட்காருங்க. சாப்பிடுறப்போ பாதியில எழுந்திருக்க கூடாது. அதுவும் எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு இருக்கும்போது எழுந்திருக்கிறது ரொம்ப பாவம். உட்காருங்க அத்தை. அப்பா அம்மாவை உட்கார வச்சு சோறு ஊட்டுறத பார்த்தப்போ நாளைக்கு எங்களையும் தாய் தந்தையா வச்சு நீ பார்த்துப்பேன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா. அம்மா, உங்களுக்கு தான் காய்ச்சல் அடிக்குதேம்மா. இந்த நேரத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தீங்க? இப்ப இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க? என் காய்ச்சலை விட எனக்கு தென்றல் தான் முக்கியம். உங்க முக்கியத்துவத்தோட அர்த்தம் தான் இங்க யாருக்குமே தெரியாது. லக்ஷ்மி, நீ என்னுடைய பேத்தி அடிச்சிட்டேன்னு எங்க டிரைவர் சொன்னாரு. அத கேட்டதும் எனக்கு என் உயிர் போன மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் காய்ச்சல் அடிச்சாலும் பரவாயில்ல, என் பேத்திய யாரும் அடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்காக வந்திருக்கேன். லேட்டா ஆயிடுச்சுன்னு கோவத்துல அடிச்சிட்டேன். அவ உங்க வீட்டுக்கு தான் வந்தான்னு எனக்கு தெரியாதுங்க. தப்பு என்னோடது. அவ வர்றதுக்கு லேட்டானதுக்கு காரணம் நான் தான். நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் நான் இங்க வந்தேன். ஐயோ, என்னாலதான் தென்றல் அடி வாங்கினா. சாரி தென்றல். ஐயோ, என்ன பாட்டி நீங்க என்கிட்ட போய் சாரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க? பெரியவங்க சின்னவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க கூடாது, வாழ்த்தலாம். பெரியவங்கன்றது வயசை வச்சு இல்ல சண்முகம், அது மனசை வச்சு வர்றது. தென்றலுக்கு என்னை விட பெரிய மனசு. என்னங்க சின்னவளை போய் பெரியவன்னு சொல்றீங்களே? அவளுக்கு அந்த தகுதி இருக்கு, அதனால புகழ்றேன். நான் 2 விஷயம் பேசுறதுக்காக இங்க வந்திருக்கேன். ரெண்டு விஷயமா? ஆமா லட்சுமி. ஒண்ணு, தென்றல நீங்க அடிச்சது எனக்கு பிடிக்கல. ரெண்டாவது, நான் அந்த நகை விஷயத்துல பேசின பேச்சு தென்றலோட மனச ரொம்பவும் பாதிச்சிருக்கு. தென்றல் மட்டுமே எனக்கு முக்கியம்னு நான் பார்த்ததுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். அங்க நடந்தது சரியோ தப்போ, நான் அப்படி பேசியிருக்க கூடாது. அதையும் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். நான் இவ்வளவு இறங்கி வந்தாலும் தென்றல் என்னை ஏத்துக்கலங்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஐயோ, என்ன நீங்க? நான் அதை அப்பவே மறந்துட்டேனே. மறந்திருந்தா என்ன பாட்டின்னு கூப்பிடுறதுக்கு மறந்திருக்க மாட்டியே.
இல்ல பாட்டின்னு கூப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறியா? இப்ப உங்க அம்மா எந்த அளவுக்கு வருத்தப்பட்டாங்களோ அதே அளவுக்கு நானும் வருத்தப்பட்டேன் தென்றல். உருண்ட சாப்பாடு கொடுத்து உங்க அம்மாவை எப்படி நீ மன்னிச்சியோ அதே மாதிரி இந்த பாட்டியையும் மன்னிச்சிட்டு தென்றல். ஐயோ என்னம்மா? உன் கையால எனக்கும் ஒரு உருண்டை சாதம் கொடுமா. குடு. கொடுமா. இத போய் இப்படி சாப்பிடுறது? நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு அன்பால அத கொடுத்த. ஆனா எனக்கு பிபி அதிகமா இருக்கு. அதனால என்னால அதை சாப்பிட முடியாது. அதானே ஏழை விட்டு சோத்துருண்டைய ஆண்டாள் எப்படி சாப்பிடும்? பாட்டி அத நான் சாப்பிட்டாலும் ஒண்ணுதான், அத்தை அவ சாப்பிட்டாலும் ஒண்ணுதான். தென்றல், உன் மனசு மாதிரியே அவ்வளோ டேஸ்டா இருக்குமா? தென்றல், பாட்டின்னு ஒரு தடவை உன் வாயால என்ன கூப்பிட்டாதான் என்ன மன்னிச்சுட்டேங்கிற திருப்தி எனக்கு கிடைக்கும். ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்ல பாட்டி. உங்களுக்கு ஜெயிச்சிட்டன்ற திருப்தி. உங்க மனச வருத்தப்பட வச்சுட்டேனேன்னு தான். எதுவும் சொல்லாதம்மா. அது நீ என்ன பாட்டின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையே போதும். போதும்மா. இப்ப எனக்கு வந்த காய்ச்சல் கூட என்னை விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தென்றல், பாட்டின்னு நீ ஆயுசுக்கும் என்ன கூப்பிடணும். அதான் என்னோட ஆசை. லக்ஷ்மி, நீயும் நடந்ததெல்லாம் மறந்துடு. நான் என் மனசுக்கு தோணுத கேட்டேன், மறந்துட்டேன். நீயும் நான் கேட்டேங்கிறத மறந்துடு. சந்தோஷமா இரு. அப்ப நான் வரட்டுமா? போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. வரேங்க. வாங்க. வாங்க. அக்கா, நான் என்னமோ நினைச்சேன். ஆனா ஆண்டாள் பாட்டி ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. நினைச்சத முடிச்சிட்டீங்க, அவங்க நிம்மதியையும் கெடுத்துட்டீங்க. நான் தென்றல அடிச்சிட்டேன்னு கேள்விப்பட்டதுமே அவங்க அவ்வளோ வருத்தப்பட்டுட்டாங்க.
நிச்சயமா அந்த அம்மா நல்லவங்க தான். ஆமா ஆமா, உண்மையிலேயே அவங்க ரொம்ப நல்லவங்க தான். இவங்க எப்படின்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். அக்கா, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி தான். ஒரு பெரிய கோடீஸ்வரி அவங்க. அவங்க உன்னை தேடி சமாதானப்படுத்த வராங்கன்னா இது அதிர்ஷ்டம்னு சொல்லாம வேற என்ன சொல்ல